ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நேற்று நைட்டுக்கு நான் போட்ட வீடியோவில் இன்றைக்கான தங்கம் விலையில் பெரிய மூவ்மெண்ட் இருக்காது. ஒரு குட்டி ஃப்ளக்சுவேஷன் இருக்கலாம், இல்லைனா பழைய ரேட்டான சேம் ரேட்டுக்கே ஃபிக்ஸ் ஆகலாம், எந்த மாற்றமும் இல்லாமல் சொல்லியிருந்தேன். அதே போல் இன்று ஏப்ரல் 30, 2025ஆம் ஆண்டு ஒரு சில கடைகளில் எந்த மாற்றமும் இல்லாமல் 8,980 ரூபாய்க்கும், ஒரு சில கடைகளில் மாத்திரம் 5 ரூபாய் குறைத்து 8,975 ரூபாய்க்கும் சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இன்றைக்கி மார்னிங் அக்ஷய திருத்தினால நான் காலையிலேயே இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாகவே நான் போட்டிருப்பேன். உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்க வேணும்னு சொல்லி 6:30 மணிக்கு ஒரு வீடியோ போட்டேன். ஸோ நிச்சயமாக நீங்கள் பயன்பெற்றிருப்பீங்க. ஸோ ப்ரிடிக்ஷன் படியே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கோல்டில் பெரிய மூவ்மெண்ட் இல்லாமல் 8,980 ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போது நாளை, அதாவது மே 1, 2025ஆம் ஆண்டிற்கான தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமான்னு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன டைம்லேருந்து கோல்டில் வந்து பெரிய மூவ்மெண்ட் இல்லை. ஆனால் நம்மளோட இந்தியா ரூபாய் மதிப்பு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தன் ஆயிருக்கு. ஒரு 3-4 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நல்லாவே வந்து கோல்டு இறங்கி வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமேட்டுக்கு திரும்ப இறங்கினதுலேருந்தே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து பழைய பொசிஷனுக்கு அவர் வந்துட்டார். ஸோ இப்போ இந்தியன் டைம் நைட்டு 10:30 மணி ஸ்டேட்டஸ். இப்போ உள்ள நிலவரப்படி பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்மளுடைய கோல்டு ரேட்டில் இன்றைக்கான ரேட்டுக்கே சேம் ரேட்டுக்கே ஃபிக்ஸ் ஆகலாம். இல்லைன்னா இதுலேருந்து ஒரு +or-10 to 30 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். இது இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் தான். நம்மளுடைய மார்க்கெட் நாளை காலையில் 10 மணி போல் தான் ஃபிக்ஸ் ஆகும். இடைப்பட்ட நேரங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய கோல்டு ரேட்லேயே மாற்றங்கள் ஏற்படும். பொறுத்திருந்து பார்ப்போம். அப்படி ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா நாளை காலையில் ஒரு குட்டி ஷார்ட்ஸோ இல்லை வீடியோவோ நான் ரெடி பண்ணி போடுவேன். ஸோ நீங்கள் மார்னிங் ஒரு வாட்டி சேனலை மானிட்டர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு முழுமையான பயன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இதே போல் மேலும் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க, உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.